இந்த தேர்தல் அறிக்கையில இதே இதுதான் படிப்படியாக மதம் தரங்கள் குறைக்கப்பட்டு 0 ஆக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கும். போன தேர்தல் 2016 சொன்னோம், வந்தவுடனே முடிவு. திமுக மதுவை படிப்படியாக குறைப்பேன் என தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஒன்றும் செய்யவில்லையே என கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளிக்க முடியாமல் திணறியுள்ளார். தளபதி மு.க. ஸ்டாலின் தான் 2026 தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று எப்படி 71 மாபெரும் வெற்றி திமுக கூட்டணி கலைஞர் தலைமையில் பெற்றதோ அதே போல இந்த 2027 தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இது உறுதி. 2020 கவர்னர் அவர் பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசல, உண்மைக்கு மாறா பேசுவதே ஒரு தொழிலாக வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நாங்கள் தெளிவாக 505 வாக்குறுதிகள் ஏறத்தாழ 404 நிறைவேற்றப்பட்டதுன்னு சட்டசபையிலும் எதிர்கட்சி தலைவர் வச்சுக்கிட்டு தலைவர் படிச்சுட்டாரு. எஞ்சி இருக்கக்கூடியதுல மத்திய சர்க்காருடைய அனுமதிக்காக சிலது காத்திருக்கு, மீறி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக கொடுத்த வாக்குறுதியை ஏறத்தாழ 90% நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுவரையில் எந்த ஆட்சியும் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணதில்லை. இதே எங்களை கேட்குறீங்கல்ல, மோடி கொடுத்த வாக்குறுதி முன்னாடி நிறைவேற்றிருக்காரா? 2014 முன்னாடி என்ன சொன்னார், இதுவரையில நிறைவேற்றிருக்கிறாரா என்பதை அந்த கவர்னர் அவரை கேட்கணும். நாங்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிட்டு ஜனங்கிட்ட காலரை தூக்கிட்டு போய் ஓட்டு கேட்கணும். அந்த மாதிரி கேட்குற யோகிதை பாஜக அணியில் இருக்கிற யாருக்காவது இருக்கிறது தான் மக்கள் கேட்கிறது. கடந்த தேர்தல் அறிக்கையில இதே இதுதான் படிப்படியாக மதம் தரங்கள் குறைக்கப்பட்டு 0 ஆக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கும். போன தேர்தல் 2016 சொன்னோம், வந்தவுடனே முடிவு. அதுக்கு என்ன தீர்ப்பு மக்கள் அந்த கணக்கு என்னன்றதை நீங்க சம்பந்தப்பட்ட மந்திரி கேட்டதான் அரசாங்கத்தில் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.